ஒரு உடனடியான தேவையா இப்ப இருக்கிறது வந்து உணவு தான். பல்வேறு பகுதிகள்ல இப்ப கூட நான் அதான் நம்முடைய ஒரு மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி சார்ட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். வந்து பெட்ஷீட்டு, ஒரு சுத்தமான குடிநீர், பால், உணவு, இதுதான் இப்போ எங்களுடைய உடனடி தேவை. இந்த உடனடி தேவை தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நிவாரணம் வழங்குறது, இந்த விஷயங்களை வந்து நிரந்தரமா இந்த விஷயங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது தொடர்பான உரையாடல்கள் நிகழ்த்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அது இந்த மாதிரியான சமயங்களை தான் நிகழ்த்தவும் முடியும். அப்படி நிகழ்த்துவது தான் வந்து சரியானதும் கூட. அரசும் வந்து நிவாரணங்களை வந்து ஒரு குடும்ப அட்டைக்கு இவ்வளவு கொடுக்கறது, முற்றிலும் சேதமடைந்த வீடுகளுக்கு 10,000, பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு 8,000, கால்நடைகளுக்கு 30,000, 35,000 அப்படின்னு பல்வேறு படிநிலைகள்ல இந்த நிவாரணங்களை கொண்டு போய் சேர்க்கறது எல்லாம் மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனா இப்போ ஒரு உடனடி தேவையாக இருப்பது என்பது உணவு தான். அததான் இப்ப நாம உங்க தொலைக்காட்சி மூலியமாவே நான் இன்னைக்கு தொலைக்காட்சிக்கு வந்ததே, இப்ப அந்த பணிகளை விட்டுட்டு டக்குன்னு வந்ததே வந்து உங்க மூலியமா ஒரு விஷயம். இப்ப நமக்கு இந்த மாதிரியான உணவு விஷயங்களை வந்து நம்ம இப்ப பெரும்பாலும் அரசு வந்து என்ஜிஓ கிட்ட விட்டுறாங்க. அது வந்து இந்த முகாம்கள்ல தங்கி இருக்கிற மக்களுக்கு நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து பள்ளிக்கூடங்கள், பள்ளி விடுதிகள், கல்லூரி விடுதிகள், பள்ளிக்கூடங்களே வந்து காலை உணவுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. எல்லா இடங்களும் இப்ப 24 மணி நேரமும் உணவு வந்து உடனடியா ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. முற்று முழுவதுமாக சிதைந்து கிடக்கிற, நீர்னால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதுல தனிப்பட்ட முறையில வந்து ஏற்பட்டிருக்கிற சேதம் என்பது தனி மனிதர்களுக்கு நேர்ந்திருக்கிறது. நல்ல வேளை வந்து பெரிய அளவுல உயிரிழப்பு இல்லை.